கங்குவா இன்னைக்கு இந்திய சினிமாவே எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான படம். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 12-20 லாங்குவேஜுக்கு மேலே டப்பிங் செய்யப்பட போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படம் ஒரு பீரியட் படமாக நிச்சயமாக பாகுபலியை மிந்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதாவது பீரியடில் நடக்கக்கூடிய அந்த கதையும் லைவ் நடக்கக்கூடிய அந்த கதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இணைச்சிருக்கிறார் சிறுத்தை சிவா அப்படிங்கிறாங்க. சூர்யாவுக்கு இது வரைக்கும் அவர் எத்தனையோ படங்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கலாம், காக்க காக்க, கஜினி, ஏழாம் அறிவு, மாற்றான், அப்படி இப்படின்னு. ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கங்குவால சூர்யாவோட கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காராம் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள். இப்போது சூர்யா ஹீரோவோட கதாபாத்திரம் எப்படின்னா, வில்லனோட கதாபாத்திரம் அதை விட வலுவான ஒரு கேரக்டராக வடிவமைச்சிருக்காரு. அந்த கேரக்டரில் நடித்தவர் தான் நம்ம பாபி தியோல். பாபி தியோலை பற்றி நாம் பெருசாக விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அனிமல்லையே அவருடைய மிருகத்தனமாக நடிப்பை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பாபி தியோல் தான் கங்குவால வில்லன். இப்போது நம்ம சூர்யா அவர்கள் சமீபத்தில் தான் கங்குவா படத்தோட டப்பிங்கை முடித்து அப்போவே அந்த படத்தை பார்த்து ரொம்பவே மிரண்டு போய் சிறுத்தை சிவா கட்டி அணைத்து வாழ்த்தினார். இப்போது பாபி தியோலும் சென்னைக்கு வந்திருக்காரு. கங்குவா படத்தை அவர் இப்போ பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவர் படத்தின் தயாரிப்பாளர் கே ஞானராஜா கூப்பிட்டு இந்திய சினிமாலேயே இந்த கங்குவா ஒரு மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு அவரை நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு. கலெக்ஷன் மிகப்பெரிய இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அவரை கூல் பண்ணியிருக்காரு. இன்னும் மட்டும் கிடையாது, சிறுத்தை சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த கங்குவா படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறான். சிறுத்தை சிவா அவர்கள் பாபி தியோல் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் அவர்கள் தன்னை பாராட்டியதால் ரொம்பவே பூரிப்பிருக்காரு. எது எப்படியோ கங்குவா படத்தை பற்றின பல நல்ல தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் ரசிகர்கள் இந்த கங்குவாவை எந்த அளவுக்கு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு.